வீட்டில் பிரெட் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் குலாப்ஜாம் அசத்தலாக இருக்கும், சும்மா வேறு லெவலில் இருக்கும், எல்லாருமே பாராட்டுவாங்க. 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. அதுலேயே 1.25 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சோண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா சீரா கம்மியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நான் 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் மிக்சியில் விட்டு 2 பல்ஸ் விட்டு எடுத்தாலும் சரி, இல்லை சின்ன சின்னதாக இப்படி பிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து, அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் பால் இதுக்கு சேரும். நல்லா நெய்யும் சேர்த்து நல்லா இறுக்கமாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நல்லா உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து வெடிப்பு இல்லாமல் நல்லா உருண்டை போட்டு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் வரும். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஜீராவையும் அது மேலே ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதுமானது. நல்லா புஸ் புஸ்ன்னு குண்டு குண்டு குலாப்ஜாம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.